இந்த பணத்தை எடுத்துட்டு மார்க்கெட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கண்டிப்பா நீங்க தொலைச்சிடுவீங்க. அதுக்கு காரணம் மார்க்கெட் கிடையாது, நீங்க தான். நீங்க கேபிட்டலா யூஸ் பண்ணக்கூடிய இந்த பணம் உங்களோட லோன் ரீபே பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மணியா இருக்கலாம், இல்ல நெக்ஸ்ட் வீக் ஆபரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெடிக்கல் எமர்ஜென்சி ஃபண்டா இருக்கலாம், இல்ல உங்க பசங்க எஜுகேஷன் ஃபீஸ்க்காக வச்சிருக்கக்கூடிய ஃபண்டா இருக்கலாம். இந்த பணத்துல கம்ப்ளீட்டா உங்களோட எமோஷன்ஸ் மட்டும் தான் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ உங்களால மார்க்கெட்ல கரெக்டான ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கேபிட்டல் வச்சு நீங்க எடுக்கக்கூடிய ட்ரேட் உங்களுக்கு எஸ்எல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. உங்க மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா இது எமர்ஜென்சி ஃபண்ட், சோ இதை ரெக்கவர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும். சோ அப்ப என்ன ஆகும்? ஓவர் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணுவீங்க, கிடைக்கக்கூடிய எல்லா என்ட்ரிஸும் ஏன் தெரியாமலே எடுப்பீங்க. கடைசியில இந்த மொத்த பணத்தையும் மார்க்கெட் கிட்ட விட்டுட்டு வெளில வருவீங்க. அப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் இந்த கேபிட்டல்ல இருந்து உங்களுக்கு எஸ்எல் போகும்போது அது உங்களுக்கு பிரஷர் தரக்கூடாது. அட் சேம் டைம் இந்த கேபிட்டலே லாஸ் ஆனாலும் உங்க லைஃப் அது பெருசா அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. சோ நீங்க டிமேட் அக்கௌண்ட்குள்ள உங்க ஃபண்டை எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி ட்வைஸ் யோசிச்சு லோட் பண்ணுங்க. அட் சேம் டைம் இந்த ஃபண்டுக்கு எமோஷன்ஸ் இல்லாம பாத்துக்கோங்க. சோ எந்த மாதிரியான ஃபண்டை மார்க்கெட்குள்ள எடுத்துட்டு வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கேன். சோ நீங்க கேபிட்டல் அலோகேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிடிஎஃப் ஒன்ஸ் பாத்துருங்க. சோ நம்மளோட பிபி குருகுலம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பிடிஎஃப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன்.